எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் ஜெயா பேசுறேன். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நான் வந்து கண்டினியூஸா வாங்கிட்டே இருக்கேன் அப்படின்றத தான் உங்களுக்கு நான் பகிர்ந்துக்க போறேன். ஸோ ஒரு ப்ராடக்ட் முடிஞ்ச உடனே சரி ஓகே நம்ம வேற வாங்கலாம் இல்லைன்னா போதும் அப்படின்னு நினைக்கிறது இல்லாம அந்த ப்ராடக்ட் முடிஞ்ச உடனே திருப்பியும் ஒரு ஆர்டர் போட்டு அந்த ப்ராடக்ட்டை திருப்பியும் வாங்குற அந்த மாதிரி அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிச்ச கண்டினியூஸா வாங்கிட்டே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறேன். இது வந்து பார்ட் 1ன்னு வச்சுக்கலாம், ஏன்னா ஒண்ணுமே இருக்குது. அண்ட் இது வந்து மேக்கப் செக்ஷன். ஓகேங்களா, உங்களுக்கு ஸ்கின் கேர் பார்க்கணும்னா சொல்லுங்க, நான் வந்து ஸ்கின் கேர் செக்ஷன் பண்றேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹீட் ப்ரொடெக்டன்ட். பி பிளண்டோட ஹீட் ப்ரொடெக்டன்ட் தான் நான் அதிகமாக ரிப்பீட்டடாக வாங்கின ஒரு ஹீட் ப்ரொடெக்டன்ட். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதோட ஸ்மெல் ஆஸ் வெல் அஸ் இதை போட்ட அப்புறம் அந்த டேமேஜ் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது எல்லாமே எனக்கு நல்லா தெரியுது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீட் ப்ரொடெக்டர். நிறைய ஹீட் ப்ரொடெக்டன்ஸ் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் இது முடிஞ்சா இதை வாங்கிட்டே இருப்பேன். நெக்ஸ்ட் நெயில் பாலிஷ். நான் வந்து நெயில் பாலிஷ் வந்து அதிகமாக நான் வாங்கவே மாட்டேன். எக்ஸ்பென்சிவாக ஒரு 200 ரூபாய்க்கு மேலே நான் வாங்கவே மாட்டேன் நெயில் பாலிஷஸ். ஏன்னா நம்ம குக் பண்ணுறோம், பாத்திரம் கழுவுறோம் போது எப்படியும் அது வந்து போகுது. ஆனால் இந்த ஒன்றே மட்டுங்க நைக்காவோட இந்த கலர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கலர், அடுத்தது இந்த செக்ஷன் நெயில் பாலிஷ் நைக்காவோடது சூப்பராக நினைக்குது. யூஸ்வலாக நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து சமைக்கிறேன், கை கழுவுறேன், பாப்பாங்களும் பார்த்துக்கிறேன் இல்லைங்களா, குளிப்பாட்டுறேன், இவ்வளோ வேலைங்கள்ல அந்த நெயில் பாலிஷ் வந்து ஒரு நாள் தாங்கிறதே பெரிய விஷயம். உடனே சிப்பாக ஆரம்பிச்சிடும். பட் இது வந்து 2 நாள் அப்படியே இருக்குது, என்ன பண்ணாலும் அப்படியே இருக்குது. ஸோ அதுவாக பெரிய விஷயம். ஸோ இது இதுதான் நிறைய நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். முடிஞ்ச உடனே வாங்குறது இதுதான். இது வந்து எவ்வளோனே தெரில, கவுண்ட்லெஸ் போயிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் இந்த மஸ்காரா. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஈபேல வாங்கினேன். வீடியோஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல ஸ்டார்டிங்ல ஈபேல இதை வந்து நான் வாங்கினேன். அவ்வளோ பிடிச்சிருச்சு. இப்போ வரைக்கும் உங்களுக்கே தெரியும் நான் ஒரு மஸ்காரா பைத்தியம். எவ்வளவோ மஸ்காராஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். இதளவுக்கு பெஸ்ட் அப்படின்னு வந்து சத்தியமா சொல்ல முடியாது. த பெஸ்ட் மஸ்காரா. ஸோ இதுவுமே வந்து நான் ரிப்பீட்டடாக வாங்கிட்டே இருப்பேன். அதுவும் என் ஹஸ்பண்ட் இது வந்து எப்போவாதான் வந்து நைக்கால இருக்கும். ஆமாம், அது ஸ்டாக் வந்து எப்போவாதான் இருக்கும். ஸோ அதனால இது இருந்தாலுமே ஸ்டாக் இருந்தால் உடனே நான் போட்டு வாங்கிடுவேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கிரேசி வால்யூம் மஸ்காரா இது. ஸோ அந்த அளவுக்கு கிரேசி நான் இது மேலே. ஸோ என் ஹஸ்பண்ட் எங்கே வெளிநாடு போனாலும் உடனே இதை வந்து ஒரு 4 வாங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவேன். அங்கே ஒன்றுமே விலை கம்மி. ஸோ அதனால இதுவும் ரொம்ப ரொம்ப பட்ஜெட்டான ஒரு மஸ்காரா. நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன் இல்லைங்களா. ஸோ அதில் 2 ஃபவுண்டேஷன்ஸ் தீந்தோன்னே வாங்குற ஃபவுண்டேஷன். அதில் நம்பர் 1 பேக் ஹெச்டி ஃபவுண்டேஷன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு தெரியும் இது எனக்கு எவ்வளோ பிடிக்கும். எந்த ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, பார்ட்டியாக இருந்தாலும் சரி, ரொம்ப நேரம் எனக்கு வந்து 12 மணி நேரம் மேலே வேணும் அப்படின்னா இதுதான் த பெஸ்ட். எனக்கு வந்து 18 ஹவர்ஸ்லாம் வந்து அவ்வளோ அழகாக நினச்சிருக்கு. ஜஸ்ட் பவுடர் போட்டு செட் பண்ணாலே, டச்சப்பே வேணாம், பவுடர் போட்டு செட் பண்ணால் கூட இது வந்து அவ்வளோ அவசமாக வந்து எனக்கு நினச்சிருக்கு. ஆஸ் வெல் அஸ் த கலர் 4 அப்படின்ற கலர் எனக்கு பக்காவாக மேட்ச் ஆகும். ஸோ சூப்பர்ங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபவுண்டேஷன்ஸ். வெரி லைட் வெயிட், வெரி லாங் வேரிங். என்னெல்லாம் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் வந்து இந்த ஃபவுண்டேஷன் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஈவன் நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறனாலும் லைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும், நாள் பூரா இது இருக்கும். சூப்பர்பான ஃபவுண்டேஷன். ஸோ எப்பவுமே நான் இதை வந்து ஆர்டர் போட்டுருவேன். எனக்கு வந்து இது 2 மாதம் நிலைக்கும், உடனே ஆர்டர் போட்டுருவேன். அவ்வளோ பிடிக்கும் அந்த ஃபவுண்டேஷன். நெக்ஸ்ட் மை கே பியூட்டி ஃபவுண்டேஷன். ஆசம் அகேன். எனக்கு லைட் வெயிட், குட் கவரேஜ், மீடியம் கவரேஜ் ஃபவுண்டேஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதுவும் வந்து என் ஸ்கின்னுக்கு பக்காவாக இருந்து நிலைக்கக்கூடிய ஃபவுண்டேஷன்ஸ்னால் ரொம்ப கம்மி. ஸோ இதுவுமே வந்து சூப்பரான ஒரு ஃபவுண்டேஷன். வெரி லைட் வெயிட், போட்டதே தெரியாது, அவ்வளோ சூப்பராக கவர் பண்ணும், சூப்பராக நிலைக்கும். அண்ட் கலர் ஆல்சோ இஸ் அமேசிங். லவ் திஸ் ஃபவுண்டேஷன். நெக்ஸ்ட் வந்து கன்சீலர்ஸ் வந்து நான் LA Girl கன்சீலர் தான் ரொம்ப ப்ரோ கன்சீலர் தான் ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வெறுத்து போயிட்டேன். அது நல்லாலாம் இல்லை, எனக்கு போர் வச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் பேக்கோட இந்த ஸ்பாட்லைட் கன்சீலர் நான் வாங்க ஆரம்பித்தேன், வாங்கிட்டே இருக்கேன். ஸோ எனக்கு இந்த 10 and 11 ஷேட் வந்து அவ்வளோ பக்காவாக இருக்குது. ஆஸ் வெல் அஸ் சூப்பராக கவர் பண்ணுது, சூப்பராக நிலைக்குது. லைக் பேக் ஹெச்டி மாதிரி இதுவும் சூப்பராக நிலைக்கும், அப்படியே இருக்கும் உங்களுக்கு.
எந்த விதத்துலயும் ஸ்மச் ஆகாது, மூவ் ஆகாது, சூப்பரா இருக்கும். ஸோ 10 வந்து எனக்கு ஹைலைட் பண்ணோம். ஹைலைட்னா ஒரு நேச்சுரல் ஹைலைட் மாதிரி பண்ணோம். அப்படியே வெள்ளை கலரா ஹைலைட் ஆகணும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் நேச்சுரலா இருக்கும். அப்புறம் 11 வந்து என்னோட கன்சீல் ஷேட். ஸோ யூஸ்வலா 2 ஷேட்ஸ்ல தள்ளி நான் வந்து ஹைலைட் பண்ண மாட்டேன். ரொம்ப மாறி இருக்கும். ரொம்ப நேச்சுரலா ஹைலைட் பண்ணாதான் பார்க்கவும் அழகா இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் கன்சீலர்ஸ். அதையுமே ரிப்பீட்டடா வாங்கிட்டு இருப்பேன். நெக்ஸ்ட் ஒரு காம்பேக்ட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதுவும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம கலருக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி எனக்கு ட்ரை ஸ்கின். ஸோ அதனால ட்ரை ஆகாமையும் இருக்கணும் போது இது என்னோட ஃபேவரட் சுகரோட இந்த செட் தி டோன் பவுடர் சூப்பர்பா இருக்கு. கலர் மட்டும் இல்லை, இதை அப்ளை பண்ணேன்னா எனக்கு வந்து நல்லா செட் பண்ணும், மேக்கப்பை நிலைக்க வைக்கும். ஆஸ் வெல் ஆஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ட்ரை ஆகாது ஃபேஸை. இது வந்து லூஸ் பவுடர். எனக்கு யூஸ்வலாக லூஸ் பவுடர்ஸ் தான் கரெக்டாக இருக்கும். யூஸ்வலாக ட்ரை ஸ்கின்க்கு லூஸ் பவுடர்ஸ் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது வந்து என்ன சொல்கிறது, பயங்கர லைட் வெயிட். எனக்கு லைட் வெயிட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுதான் வந்து நம்ம 12 மணி நேரம் யூஸ் பண்ணணும், இல்லை வெளியில் போய் ஜாலியாக இருக்கணும், மேக்கப் போட்ட மாதிரி இருக்கக்கூடாது, அப்போ தான் ஃப்ரீயாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து அந்த ஒரு ஃப்ரீ ஃபீல் கொடுக்கும். ஸோ இதை முடிஞ்சோடனே எனக்கு ஒன் ஆஃப் த பக்கா சூட் பண்ணுற பவுடர்ஸ்னால இதை டக்குன்னு வாங்குவேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஹேர் ப்ராடக்ட். இது வந்து என்னோட ஹேர் வந்து இப்போ நான் போடல, வெளியில் போகும்போது இதை போடுவேன். என்னென்னா அவ்வளோ இப்போ யூஸ்வலை விட அது வந்து அவ்வளோ கிளாஸ் மாதிரி மாற்றும் என்னோட ஹேரை. இது வந்து வெலா ஸ்மூதனிங் ட்ரீட்மெண்ட், லூமினஸ் ஸ்மூதனிங் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற இது பார்த்தீங்கன்னா பேஸ் நீங்கள் கையில் லைட்டாக போட்டிங்கனாலே அப்படியே இன்னமும் கொலன்னு இருக்கும். அதை வந்து அப்படியே உங்கள் ஹேரில் அங்கங்கே லைட்டாக தாங்க இதை யூஸ் பண்ணோம். இதை நீங்கள் வாங்கினீங்கன்னா இது பாருங்க, இது 2வது பாட்டில். ஒரு பாட்டில் தான் நான் வாங்கியிருக்கேன். அது வந்து எனக்கு 1.5 வருஷம் வந்துச்சு. ஆமாம், அவ்வளோ கம்மியாக நீங்கள் யூஸ் பண்ண. இப்போ பாருங்க, இப்போ நான் வந்து 6 மாசமே யூஸ் பண்ணிருக்கேன். ஒன்றுமே இல்லை, இவ்வளோதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோ கம்மியாக உங்களுக்கு போதும். அந்த கம்மி எடுத்து நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா சூப்பராக. நிறைய பண்ணால் அப்படியே ஃபுல்லாக கிரீஸி ஆகிடும். லைட்டாக பண்ணாலே போதும். அவ்வளோ க்ளோயிங்காக லூமினஸாக கிளாஸ் மாதிரி உங்கள் ஹேர் வந்து அவ்வளோ க்ளோயிங்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். அவ்வளோ சாஃப்ட் ஆக்கிடும் உங்கள் முடிய. ஸோ ஸ்மூத்தனிங் ட்ரீட்மெண்ட்னாங்கல்ல, அந்த மாதிரி தான் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த 2 ஸ்பஞ்சஸ். ஸோ ஸ்பஞ்சஸ் மேக்கப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா, மேக்கப் வந்து நல்லா நேச்சுரலாக காமிக்கிறதுக்கு. ஸோ இது வந்து ரியல் டெக்னிக்ஸோட இந்த ஸ்பஞ்ச், அதுக்கப்புறம் இது பேக்கோட ஸ்பஞ்ச். ரெண்டுமே அமேசிங் ஸ்பஞ்சஸ். உங்களுக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக அப்படியே ஏர் ப்ரஷ் மாதிரி மாற்றி விடும் உங்களோட மேக்கப்பை. நீங்கள் என்ன பண்ணாலும் நான் வந்து இது வந்து 2 வச்சுருக்கேன். ஒன்று வந்து ஃபவுண்டேஷன், கன்சீலர், கான்டூர், அதுக்கு இன்னொன்று வந்து ப்ளஷ், ஹைலைட், க்ரீம் ப்ராடக்ட்ஸ் தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ தான் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு வைங்களேன், ரொம்ப நேச்சுரலான ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ இதை அந்த வச்சு தான் நான் பண்ணுவேன். ரொம்ப அழகான ஒரு ஏர் ப்ரஷ், பியூட்டிஃபுல்லான ஒரு பிளெண்டிங் எஃபெக்ட் கொடுக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ என்னோட ஃபேவரட். ஸோ இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக அதை வாங்கிடுவேன். நெக்ஸ்ட் வந்து ப்ளம்மோட இந்த லிக்விட் லைனர், ப்ளம்மோட பென்சில் லைனர் நான் ஆர்டர் கொடுத்துருக்கேன், எனக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு ஐ பென்சில் அது. ஆஸ் வெல் அஸ் அவங்களோட லிக்விட் லைனர் ரெண்டுமே ப்ளம்மோட தான். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அட்டை கருப்புனா அட்டை கருப்பு, நிலைக்கிறதுனா சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஆயில் பேஸ் மேக்கப் ரிமூவரில் தான் ரிமூவ் பண்ண முடியும். சூப்பராக இருக்கும். அமேசிங், வார்த்தைகளே கிடையாது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐலைனர்ஸ். ஸோ அதையும் இது 2ங்களையும் வந்து நான் அடிக்கடி வாங்குறது. அடுத்தது வந்து லிப்ஸ். நான் சொன்ன பாரு ஒன்னே ஒண்ணுதான், நிறைய இருக்கு. பட் ஏன் நான் இதையே எப்பவும் வாங்குறேன்னு எனக்கு தெரியல. குட் பி த கலர் அண்ட் அந்த ஒரு ஷைனி ஃபீல் கொடுக்கும் லிப்ஸுக்கு. அண்ட் ஒரு ஷைனியான ஒரு லிப்ஸ்டிக் வந்து நிலைக்கிறது கஷ்டம். பட் இது வந்து பெட்டராகவே நினைக்கும் கம்பேர்ட் டு மற்ற விஷயங்களை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப நல்லா இருக்கும். இது கலபாரோட இந்த லிப்ஸ்டிக். பார்க்க பென் மாதிரி அப்படியே ஸ்க்ரூ பண்ணி இதை எடுக்கணும். இது வந்து ஆர்டர் கொடுத்துருங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இது ஸ்க்ரூ பண்ணால் ஒன்றும் வராது, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. அவ்வளோ பியூட்டிஃபுல் ஷேடு. என் ஃப்ரெண்டுக்கும் இதெல்லாம் நான் வாங்கி கொடுத்தேன், அவளுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ வெரி ஃபேவரட் லிப்ஸ்டிக் கலர்பாரோடது. அவ்வளோதாங்க. இதுதான் என்னோட அடிக்கடி பர்ச்சேஸ் பண்ணிட்டே முடிஞ்சோடனே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ராடக்ட்ஸ். இதோட லிஸ்ட், மேக்கப் லிஸ்ட் உங்களுக்கு இன்னும் வேணும்னா பார்ட் 2 பண்ணுறேன். ஆஸ் வெல் ஸ்கின் கேர் வேணும்னாலும் சொல்லுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு
பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நியூ ஃபேவரட்ஸ் நம்ம ஷேர் பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லைங்களா. இந்த மாதிரி ஃபேவரட்ஸ் வந்து அரிது. ஏன்னா பல வருட காலங்களாக வாங்கிட்டே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ அதான் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.